பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் கம்மியா தான் சாப்பிடுறேன். ஆனா என்னுடைய உடல் எடை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது, குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எப்படி சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோம், எப்போ சாப்பிடுறோம் இதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். காமனா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றது. நிறைய பேர் இப்போ ஆஃபீஸ் போகிற அவசரத்துலையோ இல்லை காலேஜ் போகிற அவசரத்துலையோ உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க. இது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் இரத்த சர்க்கரையினுடைய அளவு ஒரு சிலருக்கு குறையலாம். அதே மாதிரி நீங்கள் மார்னிங் சாப்பிடாததுனால உங்களுக்கு பசி உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் மதியம் அதிக அளவு ஃபுட்டை இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நல்லது கிடையாது. அடுத்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுவும் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ காலை உணவுகளாக பார்த்தீங்கன்னா பழங்கள், காய்கறிகள், இட்லி, சாம்பார் அந்த மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக உங்களுடைய ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்.